யோசுவாவின் சரித்திர புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்கிறார். அப்போ இந்த அதிசயம், இந்த அற்புதம் நடக்கும். இங்க என்ன சம்பவம் பாருங்க. யோசுவாவினுடைய நாட்களிலே கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் உங்களுக்கு பெரிய தடை. இப்ப நான் சொல்றேன், சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இல்லை. ஒருவேளை மழை வர்ற காலத்துல எலியா போய், ஆண்டவரே மழை வரட்டும்னு ஜெபம் பண்ணா கட்டாயம் என்ன வரும்? மழை வரும். ஆனா மழை வருகிற காலத்துல மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்றாரு எலியா. மழை என்ன பண்ணுச்சு? 3 வருஷம் நின்றுச்சு. இதுதான் அதிசயம். இன்னைக்கு யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இது நிக்குமான சாத்தியம் இல்லை. ஆனா சூழ்நிலைகள் நமக்கு எல்லைக்கு மீறினாலும் அவரிடத்துல நம்மை பரிசுத்தத்தை காத்து கொண்ட அவர் சொல்லுவாரு, உனக்கு முன்னதாய் யோர்தானிலே என் கால்கள் படும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்னைக்கு யோசுவாவினுடைய நாட்களிலே ஆசாரியருடைய கால்கள் பட்டது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து இருக்கிறார். அவர் கால் என்னுடைய சூழ்நிலைகளை படுமானால் என் சூழ்நிலைகளிலே ஒரு அதிசயத்தை கர்த்தர் காண செய்வார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல கவனிங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். எல்லா வச்சிலும் பரிசுத்தமா இருக்கணும். உங்களுடைய பேச்சுல, உங்களுடைய பார்வையில, உங்களுடைய நடத்தையில, உங்களுடைய அறை வீட்டுல, உங்களுடைய சகல வச்சிலும் நீங்கள் கர்த்தருக்கென்று உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டா கர்த்தர் சொல்லுவாரு, இந்த மாதம் உனக்கு சூழ்நிலைகளிலே ஒரு அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டுங்க. யோர்தான் கரை புரண்டு ஓரட்டும். யோர்தான் உடன்படிக்கை தூக்கி ஆசாரியன் உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்துல என்ன நடந்துச்சு? இதுவரைக்கும் ஓடின சூழ்நிலை அப்படியே ஒரு ஓரமா நின்றுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்வார்கள். சூழ்நிலையில ஒரு அதிசயம் நடக்கணுமா? சூழ்நிலையில ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடக்கணுமா? இருக்கிற சூழ்நிலையில ஒரு மாற்றம் வேணுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை என்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறேன், என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுங்கப்பா. கர்த்தர் கட்டாயமாய் செய்வார். யோசுவாவினுடைய நாட்களிலே செய்த தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டாயமா செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும்? தேவனுக்கு உகந்த பரிசுத்தம். அங்கு ஆபேலும் காயினும் தேவனுக்கென்று பலி கொடுக்க வந்தாங்க. அவர் யார் பலியிலே பிரியப்பட்டார்? யார் ஒருவர் அவர் இருதயத்திற்கு ஏற்ற பலியை கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பலியிலே ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். அப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை காத்துக்கொண்டா அந்த பரிசுத்தம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 40வது இறைவார்த்தை. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அல்லேலூயா. யாருக்கு அற்புதம் நடக்கும்? யார் ஒருவர் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த மாதம் நடக்கும். அல்லேலூயா. எதுல நிலைத்திருக்கணுமா? விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும். பாருங்க, சில சூழ்நிலையில முடிந்த இடத்துல விசுவாசம் நிலைக்கவே முடியாது. பாருங்க, இங்கு மார்த்தாள் சகோதரன் என்ன பண்ணிட்டா? மரித்து விட்டான். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மரித்து அவன் அடக்கம் செய்து எத்தனை நாள் ஆயிட்டு? 3-4 நாட்கள் ஆகிவிட்டது. இப்ப என்ன பண்ணுமா? அங்கு முடியாதுங்கிற சூழ்நிலை, இதற்கு வாய்ப்பே இல்லாதுங்கிற இடம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வாய்ப்பே கிடையாது, கற்பம் செத்து போச்சுன்னு சொல்லப்பட்ட இடத்துல விசுவாசம் ஒரு அதிசயத்தை செய்தது. அல்லேலூயா. சதமர் அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசம் என்ன பண்ணுச்சு? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நான் நம்புறேங்க, நான் விசுவாசிக்கிறேன், முடிந்ததுன்னு சொல்லப்பட்ட இடத்துல உங்கள் விசுவாசத்துல நீங்க உறுதியா நின்னா கட்டாயமா நான் நம்புகிறேன் கர்த்தர் அதிசயத்தை செய்ய வல்லவர். அல்லேலூயா. மார்த்தாளுடைய வாழ்க்கையில, லாசருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். முடிஞ்சிட்டு, கூட்டம் கூடிட்டு, அடக்கம் முடிஞ்சிட்டு, அங்க விசேஷத்திற்கெல்லாம் ஆட்கள் வந்துட்டாங்க. இனி என்ன செய்யணும்? ஆறுதல் கூட்டம் நடத்தணும். இப்ப ஆறுதல் கூட்டம் நடத்துறதுக்கு இயேசு வந்து சொல்றாரு, அவன் என்ன பண்ணணும்? அவனை எழுப்ப நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை அது. தன்னுடைய நாமத்தை, தன்னுடைய பெயரை அவர் நிலைநிறுத்துவதுதான் அவருடைய அதிசயம். அவருடைய மகிமை அதுதான். அவருடைய பெயர் என்ன? அவர் அதிசயங்கள் அவருடைய பெயர்.
என் வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்க. நீ விசுவாசித்தா, நீங்க விசுவாசித்து பாருங்க, விசுவாசத்துல உறுதியா இருந்து பாருங்க, தேவ சமூகத்தில் அதிகமா விசுவாசித்து ஜெபித்து பாருங்க. நான் சொல்லுகிறேன், நான் நம்புகிறேன், கர்த்தர் விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. சதமர் அல்லேலூயா சொல்லலாமா? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். நீங்க விசுவாசிக்கணும். எதற்கு விசுவாசிக்கணும்? சூழ்நிலை முடிஞ்சிட்டா ஆண்டவர் செய்வார்னு விசுவாசி. நடக்காதது ஆண்டவர் செய்வார்னு விசுவாசி. உலகெல்லாம் சொல்லும் இது எப்படி சாத்தியம், நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியமாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் விசுவாசித்த கர்த்தர் அற்புதங்களை செய்வார்.